ஹலோ கைஸ், நான் பவன் ரியாக்டிவ் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் சென்சர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் அதை வச்சு எப்படி கோடிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் சென்சார். இதோட கோட் வேர்ட் பார்த்தீங்கன்னா DHT11 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்சார் நேம் பார்த்தீங்கன்னா DHT11 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சென்டர் பின் பார்த்தீங்கன்னா டேட்டா அவுட்புட், தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இது வந்து 5 volts ஒர்க் ஆகும். இதில் வயரிங் சிம்பிள் தான். இந்த சைடு நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் கனெக்டரை மாட்டிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம அட்ரின் எடுத்துக்கலாம். இதில் இருக்க வர பாசிட்டிவ் வயரை பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ரினோட விஇன்ல கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர்ற டேட்டா ஒயரை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 8ல கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதோட நெகட்டிவ் பின்னை பார்த்தீங்கன்னா ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வயரிங் சிம்பிள் தான். இப்போ இதில் நான் உங்களுக்கு கோட் அப்லோட் பண்ணி இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இதாக பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கான அட்ரினோ கோடிங். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் DHT11 லைப்ரரி ஏற்றணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டூல்ஸில் மேனேஜ் லைப்ரரிஸ்குள்ளே போய்க்கோங்க. இந்த சர்ச் பாக்ஸில் DHT11 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல DHT11 துருபா சாஹா அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி வரும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால்னு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடு வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா லைப்ரரியை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா DHT11 போட்டு ப்ராக்கெட்குள்ள 8 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அட்ரினோனா நம்ம 8th பின்னில் மாட்டுறதுனால இங்கேயும் நம்ம ப்ராக்கெட்குள்ள 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் வேறு ஏதோ ஒரு பின்னில் மாட்டினீங்கன்னா எந்த பின்னில் மாட்டுறீங்களோ அந்த நம்பரை இங்கே மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப்புக்குள்ளே serial.begin 96 stubsன்னு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற டேட்டாவை லேப்டாப்பில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக சீரியல் மானிட்டரை எனேபிள் பண்ணுறதுக்கான கோடு இது. ஸோ வாய்டு லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் டெம்பரேச்சர் அப்புறம் இன்ட் ஹியூமிடிட்டின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு DHT11.read temperature அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சரை வந்து நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே ரீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹியூமிடிட்டியும் நான் கால் பண்ணி ஹியூமிடிட்டியும் ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டிலே 1000 கொடுத்துருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 milliseconds, அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் வேல்யூ வந்து சென்ஸ்லாம் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான கோடு தான் இது. இப்போ நான் இங்கே போர்ட் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி நான் எங்கள் லேப்டாப்பில் இந்த கேபிள் வச்சு நான் அட்ரினோவை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் கோட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோட் அப்லோட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே டூல்ஸில் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து என்னோட கை வச்சு நான் இப்படி மூடுறேன். ஸோ அதோட டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் ஹியூமிடிட்டி ரெண்டுத்தையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் என்னோட கையை வச்சு. ஸோ நீங்கள் அப்படியே எங்கள் சைட் பை சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போயே 30 இருந்துச்சு, டெம்பரேச்சர் இப்போ 31 ஆயிடுச்சு. ஸோ இப்போ 32 மாறிடுச்சு. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப 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 ஒரு சிம்பிளான சென்சார். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி எப்படி கோடிங் போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு LCD டிஸ்பிளே இருக்குது சரிங்களா. ஆல்ரெடி LCD டிஸ்பிளே கோடிங் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பின்ஸ் இருக்கும். கிரவுண்ட், VCC, SDA, SCL சரிங்களா. ஸோ இதோட சர்க்கியூட் டயக்ராமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிரவுண்ட்லேருந்து வர ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரினோவோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து VCC அதாவது 5 volt ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரினோவோட 5 volt பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர்ற எஸ்டிஏ பின். எஸ்டிஏ பின்னை வந்து நம்ம A4ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர்ற எஸ்சிஎல் பின், அதை நம்ம A5ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் இதோட வயரிங். இப்போ இதில் நம்ம கோட் அப்லோட் பண்ணி இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் Arduinoவை கனெக்ட் பண்ணுறேன் லேப்டாப்போட. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான கோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுவோம், இதில் நம்ம எல்சிடியில் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதில் சீரியல் டாட் பிரிண்ட்னு இருக்கும், அதுக்கு பதிலாக இங்கே எல்சிடி டாட் பிரிண்ட்னு இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் அப்லோட் ஆயிருச்சு. டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்காக நான் வீடியோட பிரைட்னஸை குறைச்சிருக்கேன், அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ இந்த சென்சரை நான் இப்படி கை வச்சு மறைச்சேன்னா இதில் வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.